மீன் 1000 போகுது, சீலா 1000 போகுது. ஓகே, இது ரெண்டும் வாங்கிட்டு வா சீலா. ஓகே, சொல்லுங்க என்ன மாதிரி இந்த சந்தை எப்போலேருந்து எப்படி இருக்குது? சந்தை இது இப்போ 50 வருஷமாக இப்படி இருக்குது. இப்படியான் இருக்குது. எத்தனை வயசு உங்களுக்கு? எத்தனை வயசு? 85. செஞ்சுரி அடிக்க போறீங்களே தசம். வியாபாரம் செய்த நான் இப்போ இயலாத அண்ணா எவ்வளோ மாட்டுறாச்சி? 2000 ரூபா. ஐயா எவ்வளோ பைத்தங்காய் போகுது? பைத்தங்காய் எவ்வளோ? 200 ரூபா கிலோ. பார்க்குற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி பரவாயில்லை, ஒரு லைக் பண்ணி மட்டும் பாருங்க. இப்போ அந்த மருந்துகள் வந்து அடிக்கப்பட்டு கொண்டிருக்குது. கமர்ஷியல் பேங்க் எல்லாம் இருக்குது. கமர்ஷியல் பேங்க் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுன்னா என்எஸ்பி இருக்குது பாருங்க. என்எஸ்பி இருக்குது பாருங்க. பெரிய ஒரு பஸ் தரிப்பிடம். எவ்வளோ பழம் போகுது கிலோ? 120 ரூபா. கதலி நீங்கள் தராசை மறக்கலைண்ணே. அதிகமாக இதில் பெண்கள் எல்லாம் வந்து பாருங்க வியாபாரம் செய்கிறத வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. பச்சை மிளகா என்ன விலை? பச்சை மிளகா 1300. அதில் மட்டும் விலை குறையுது இல்லைண்ணே? என்ன காரணம்? அழியுது. பச்சை மிளகாய் இல்லை. பழச மறக்கல நீங்கள்? மறக்க மாட்டீங்க. என்ன மாதிரி பிசினஸ் எப்படி போகுது? எவ்வளோ காலமாக இங்கே தொழில் செய்கிறீங்க? 90ஆம் ஆண்டுலேருந்து. ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. மற்றும் ஒரு காணி வாயிலாக இணைஞ்சிருக்கிறோம். நான் இன்றைக்கு நிற்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அச்சுவேலி. இன்றைய நாளில் வந்து உங்களுக்கு அச்சுவேலி நகர பகுதியை வந்து சுற்றி காட்ட போகிறேன். அது மட்டும் இல்லாமல் அச்சுவேலி பொதுச்சந்தையை வந்து பார்க்க போகிறோம். பொதுச்சந்தை இல்லை வந்து மீன் சந்தை, மரக்கறி சந்தை எல்லாம் வந்து எப்படி இருக்குது, இன்றைய நாளில் இந்த நிலவரம் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லித்தான் இந்த காணொலி வாயிலாக திறப்புறேன். தொடர்ச்சியாக எங்களுடைய தளங்களில் வந்து புதுசாக ஒவ்வொரு இடங்களையும் தான் நாங்கள் வந்து மிகவும் கஷ்டப்பட்டு நிறைய இடங்களுக்கு வந்து பயணித்து தான், நிறைய தூரங்கள் வந்து பயணித்து தான் ஒவ்வொரு காணொலிகளும் வந்து போட்டுக்கொண்டிருக்கிறோம். அதனால் பார்க்குற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டியும் பரவாயில்லை, ஒரு லைக் பண்ணி மட்டும் பாருங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு லைக்கும் வந்து எங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து அந்த வீடியோவை வந்து கொண்டு போய் சேர்க்கும்ன்றதையும் வந்து சொல்லிக்கொண்டு இன்றைய நாளில் இந்த வீதியோரமாக வந்து பயணிக்க போகிறேன். இதில் இந்த இந்திய பக்கங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அச்சுவேலி பக்கங்கள், புத்தூர் பக்கங்கள் எல்லாம் வந்து அதிகமாக விவசாய நிலங்களாக வந்து காணப்படும். இந்த விவசாய நிலங்களையும் வந்து பார்த்து கொண்டு அச்சுவேலி நகரப்பகுதி வந்து எப்படி இருக்குது, அந்த பொதுச்சந்தையும் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லித்தான் இந்த காணொலி வாயிலாக நான் காட்ட போகிறேன். தொடர்ச்சியாக நீங்கள் இதை பாருங்கள். ஓகே, இதிலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுன்னா இதில் இந்த பயிற்சிகள் வந்து இடம்பெற்று கொண்டு இருக்குது. இதுலேயும் குறிப்பாக வெங்காயம், பீட்ரூட் பயிற்சிகள் வந்து இடம்பெறதை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி. இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதிலெல்லாம் இந்த பீட்ரூட் பயிற்சிகளும் பாருங்கோ மருந்தடிச்சு கொண்டிக்கணும் அதிகாலை வேளையில். அண்டு இது வந்து வெங்காயத்துக்கு வந்து பாருங்க இப்போ அந்த மருந்துகள் வந்து அடிக்கப்பட்டு கொண்டிருக்குது. கூடுதலாக அதிகாலை இல்லைன்னா மாலை நேரங்கள்லாம் இப்படியான அந்த மருந்துகள் வந்து அடிப்பாங்க. ஓகே, அப்படியே நாங்கள் இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவில் பீட்ரூட்டுக்கு வந்து அந்த ஐயா பாருங்க மருந்து அடிச்சு கொண்டிருக்கிறார். இந்தியாவில் பக்கம் பீட்ரூட் இருக்குது பாருங்க. அதிகமாக இங்கால அதாவது புத்தூர் மற்றும் அச்சுவேலி பக்கங்கள் வந்து அதிகமாக அந்த விவசாய நிலங்கள் வந்து காணப்படும். இந்த பாருங்க பெரிய தோட்டம். அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் வாழை இருக்குது, இங்கால வந்து பொயிலை இருக்குது பாருங்க. அதிகமாக எல்லா இடங்கள்லையும் வந்து இந்த பொயிலை பயிற்சியை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த பொயிலை பயிற்சியை வந்து ஒரு பணப்பயிற்சிகை, அதாவது அதிக லாபம் தரக்கூடிய பணப்பயிற்சிகைன்னு சொல்லுவாங்க. அந்த பயிற்சிகைகளையும் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. நாங்கள் இப்படியே நகர பகுதியையும் பார்த்து கொண்டு உங்களுக்கு இதில் எல்லாம் சுற்றி காட்டுறேன். வழியாக பாருங்கள். அதிகமாக இங்கே முழுக்க விவசாய நிலங்கள்லாம் அதிகமாக இருக்குது. சரி, நாங்கள் இப்போ டவுனுக்கு வந்துட்டோம். இங்கே பாரு சின்னதாக கடைகள், டெய்லர் கடை, இங்கே வெல்டிங் ஷாப்னு சொல்லி நிறைய கடைகள் இருக்குது. இப்போ அழகான அந்த கேட்டெல்லாம் வந்து செய்கிற கடைகள் எல்லாம் இருக்குது. யாராவது அச்சுவேலியை சேர்ந்தவங்க யாராவது வீடியோ பார்த்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நீங்கள் எந்த இடத்துல இருந்து பார்க்குறீங்கன்னு சொல்லி. ஓகே, நாங்கள் இப்போ நகர பகுதிக்குள்ளே நுழைய போகிறோம். இங்கே பார்த்தா முதலாவது பாருங்க கமர்ஷியல் பேங்க் எல்லாம் இருக்குது. கமர்ஷியல் பேங்க் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுன்னா என்எஸ்பி இருக்குது பாருங்க. என்எஸ்பி இருக்குது, பிஓசி இருக்குது. எல்லாமே வந்து பக்கத்தில் இருக்குது.
இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அச்சுவேலி மத்திய கல்லூரி இருக்குது பாருங்க. இது ஒரு பெரிய பாடசாலை. அச்சுவேலி மத்திய கல்லூரி இருக்குது. இங்கே சாப்பாடு கடையெல்லாம் இருக்குது. இதான் வந்து அச்சுவேலி அந்த ரவுண்டை போட்டு இது இந்த சந்தி அதுதான் பிரதான சந்தி தான். இங்கே பாருங்க, இங்கே எல்லாம் நகை கடைகள், ஃபேன்சி கடைகள்னு சொல்லி நிறைய கட்டடங்கள், இந்த பெட்ரோல் செட் இருக்குது, நிறைய கட்டடங்கள் இருக்குது. இங்கே எல்லாம் டெய்லர் கடை, சலூன், பாத்திர கடைகள் எல்லாமே இருக்குது பாருங்கள். இங்கால எல்பி ஃபினான்ஸ் இருக்குது பாருங்க, நல்ல பெரிய ஒரு பிரான்ச் ஒன்று இருக்குது. இங்கால கொமர்ஷியல் கிரெடிட் எல்லாமே இங்கே இருக்குது. எல்ஜி பாருங்கள், எல்ஜி இருக்குது, முத்து ஃபினான்ஸ் இருக்குது. இதுதான் அச்சுவேலி பஸ் தரிப்பிடம் நினைக்கிறேன். பாருங்கள், பெரிய ஒரு பஸ் தரிப்பிடம். சந்தை பகுதிக்கு நாங்கள் இதுக்கெல்லாம் போகணும்னு நினைக்கிறேன். சந்தை பகுதி அதே வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இங்கால வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நேராக அந்த சந்தியால் வந்து நேராக போனீங்கன்னு சொல்லிச்சுன்னா சன்னதி கோயிலுக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த ரோட்டால். இதில் வலப்பக்கம் திரும்பினோன்னு சொல்லிச்சுன்னா நாங்கள் வெள்ளை நெல்லியடிக்கும் இந்த பக்கங்களால் வந்து போய்கொள்ளலாம். இப்போ நாங்கள் வந்து சந்தை பகுதி எப்படி இருக்குன்னு சொல்லி நாங்கள் பார்ப்போம். பாருங்க, இதான் பஸ் ஸ்டாண்ட். இந்த பஸ் ஸ்டாண்ட் பகுதியை வந்து நான் உங்களுக்கு இதில் வந்து சுற்றி காட்டிட்டு பாருங்க, பெரிய ஒரு பஸ் தரிப்பிடம். இங்கே பாருங்க, இதில் மக்கள் வங்கி இங்கே பக்கத்தில் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா வலிகாமம் கிழக்கு பிரதேச சபையும் இருக்குது பாருங்கள். இதில் பக்கத்துலேயே வந்து இருக்குது பிரதேச சபையும் பாருங்கள், பிரதேச சபையும் இருக்குது. நாங்கள் அப்படியே தொடர்ச்சியாக சந்தை பகுதியை வந்து பார்ப்போம். பாருங்கள், பஸ்ஸெல்லாம் நம்ம வந்து நிற்கிது. உங்களுக்கு பஸ் ஸ்டாண்டே வந்து சுற்றி காட்டுறோம். யாராவது இந்த பகுதியை சேர்ந்தவங்க பார்க்குறீங்கன்னா மறக்காம ஃபோன் பண்ணுங்க. நாங்கள் இப்போ சந்தை பகுதி வந்து எப்படி இருக்குது என்று பார்ப்போம். வெளியிலே வந்து ஆட்டோ திரைப்படங்கள் இருக்குது. இதுதான் அச்சுவேலி சந்தை பகுதி. பாருங்கள், வெளியிலே வந்து சின்னதாக இந்த ஃபேன்சி பொருட்கள் எல்லாம் வந்து விற்கணும். சந்தை எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? பாருங்கள், இதே வெளியில் சின்னதாக இதை பொருட்கள் எல்லாம் போட்டு விற்கணும். இதில் தும்பத்தடி மற்றும் பாட்டா இதுகளெல்லாம் விற்கணும். பாருங்கள், எல்லா இடங்கள்லையுமே இந்த வெளி பக்கங்களில் சின்னதாக அவங்களால் முடிஞ்ச இந்த பாருங்கள், இதில் வெளியில் வந்து ஃபேன்சி பொருட்கள், வீட்டு பெண்களுக்கு தேவையான இந்த கிளிப்புகள் இதெல்லாம் வந்து இருக்குது. இங்கே பாருங்க, இதில் புட்டுக்குழல் இருக்குது, அரிதட்டு பாருங்கள், நல்ல கரண்டி எல்லாம் இருக்குது. இங்கே வந்து பாத்திர கடை இருக்குது பாருங்கள். பாத்திரங்கள் எல்லாமே வந்து வெளியிலே வச்சு விற்கிறாங்க. இது எவ்வளோண்ணா? இது 1800. இது பாருங்கள், சம்பல் அடிக்கிறது எங்களுக்கு பெரிய பயனுள்ளதாக இருக்குமென்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு சைஸில் இருக்குது, பெரிய சைஸ், சின்ன சைஸ்ன்னு சொல்லி எல்லாம் இருக்குது. இதுதான் இங்கே பாருங்க, சந்தை பகுதி. எவ்வளோ பழம் போகுது? கிலோ 120 ரூபா. கதலி 100 ரூபா. இப்போ என்ன வேறு என்ன வைக்கிறீங்க நீங்கள்? இது இல்லை என்ன அப்போ 300 ஆகுதா? ரைட். எவ்வளோ போகுது இப்போ கொய்யா விளாம்பழங்கள்? கிலோவா இது? கிலோ 300 ரூபா. இது விளாம்பழம் உண்டு 50 ரூபா. கர்நாடகாவில் என்ன போகுது? இது என்ன ராசவள்ளி? 250 ரூபா கிலோ. தேசிக்கா 120 100. இங்கெல்லாம் மீன் சந்தை பகுதியும் இருக்கும். இங்கே அங்கே இருக்கேன்னு தேங்க்ஸ். பாருங்க, இது வந்து புதுசாக தான் கட்டியிருக்கேன் நினைக்கிறேன். நல்லா இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. இங்கே பாருங்கள், பெரிய நேட்டுக்கு எல்லோரும் விற்கணும். பாருங்கள், எல்லா பொருட்களுமே இருக்குது. இங்கே பாருங்கள், ஐயா இப்பவும் இந்த பழைய தெராசில் வந்து வச்சு விற்கிறார். நீங்கள் தெராசை மறக்கலைண்ணே? உங்களை கதை போகணும் வந்தேன். சந்தையை படம் பிடிக்க வந்தோம் நாங்கள். அதுக்கெல்லாம் அவங்களோட ஓகே சொல்லுங்க, என்ன மாதிரி இந்த சந்தை எப்போலேருந்து எப்படி இருக்குது?
சந்தை இது இப்போ 50 வருஷமா இப்படி இருக்குது. இப்படியா இருக்குது. இப்போ இது வந்து இப்போ புனரமைப்பு செய்யப்பட்டதா? இப்போ புனரமைப்பு செய்தது. கட்டினது இப்போ தான் கட்டின புதிதாக. ரைட். நீங்கள் எத்தனை வருஷமா செய்றீங்க தொழில்? நான் இப்போ தொழில் 50 வருஷமாச்சு. 50 வருஷமா செய்றீங்க? ஒரே இடத்துல இஞ்சான் செய்றீங்க? இந்த சந்தையில. ரைட். எப்படி? அங்கே நின்று இங்கே நின்று அங்கே நின்றது. 3 வருஷம் மாறி விட்டுது. நீங்கள் வியாபாரத்தையும் பாருங்க, நம்ம அடுத்து போடுறோம். ஓகே, அவ பார்க்கட்டும். எப்படி என்ன மாதிரி பிஸ்னஸ் எப்படி ஓகே இருக்கா? ஓகே, எங்களுக்கு ஓகே ஐயா, செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. இது இந்த தொழிலை செய்து நீங்க குடும்பத்தை கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கு உங்களுக்கு. ஓகே கண்டிப்பா. நான் கடன் வசதியா இருக்கு. சரி ஓகே. கிலோ வந்து எவ்வளவு நல்லா பிசினஸ் செய்யறாராம். கிட்ட வந்தீங்கன்னா சரி, கிட்ட வந்தீங்க. ஓகே, தேங்க்ஸ் சார். காய்ச்சதுக்கு நன்றியா. ஓகே, இங்கே பாருங்க, இங்காலும் பொருட்கள் எல்லாம் வந்து இங்கால எல்லாம் மட்டும். என்ன மாதிரிம்மா தக்காளி எவ்வளோ போகுது? 100 ரூபா கிலோ தக்காளி. லீக்ஸ் எவ்வளோ? லீக்ஸ் 340 ரூபா. போஞ்சி எங்கே தேவை இது எல்லாம் வந்து வாங்குறது? இங்கே தேவை என்ன? ரைட். பெரியவங்க என்ன இப்போ? பெரியவங்க 200 ரூபா கிலோ. சரி ஓகே. அதிகமாக இதில் பெண்கள் எல்லாம் வந்து பாருங்க வியாபாரம் செய்கிறத வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. தங்களோட முயற்சியில் ஒரு விஷயங்களையும் வந்து செய்கிறாங்க. செய்யல அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. எவ்வளோ அவங்கள்ட்ட கத்திரிக்காய்? எவ்வளோ கத்திரிக்காய்? 160 ரூபா. ரைட். கோவா 380 ரூபா. ஓகே. கரெக்ட் என்ன? கரெக்ட் கிலோ எவ்வளோ? கரெக்டு 600 ரூபா. அப்போ 1000 ரூபா கரெக்ட் என்ன? இது தமிழ கரெக்ட். ரைட். புடலங்க 300 ரூபா. ரைட். பீட்ரூட் 200 ரூபா. இதெல்லாம் வெங்காயத்தை அண்ணா எங்கட ஊருக்கு வந்து. சரி. பச்சை மிளகா என்ன விலை? பச்சை மிளகா 1300. அதில் மட்டும் விலை குறையுது இல்லை? என்ன காரணம்? அழியுது. பச்சை மிளகாய் இல்லை. ரைட். அதுதான் காரணம். ரைட். தேங்க்ஸ் சார். தனியாக வெங்காயமா? உண்மையிலே எனக்கு இதை பார்க்கவே சந்தோஷமா இருக்கு. இந்த திராசு எல்லாமே வந்து டிஜிட்டலில் வந்துட்டு தானே. ஆனால் எனக்கு இப்போ இந்த சந்தைக்கு வரைக்கும் நிறைய பேர் இதெல்லாம் வச்சுக்கின்னு எனக்கு சந்தோஷமா இருக்குது. பழச மறக்கல நீங்கள்? மறக்க மாட்டீங்க. என்ன மாதிரி இப்போ வெங்காயம் மட்டும் தான் செய்றீங்க? எப்படி? ஓகே ஃபைன். என்ன இது எவ்வளோ போகுது? சின்ன வெங்காயம் 300 ரூபா. சரி. முடிய விப்பீங்க கிடக்க வெங்காயம் ஸ்டாக்ல? சரி. நன்றியா. எல்லாம் நல்லா கடையாக கதைக்கிறாங்க. எவ்வளோ இது போகுது? பூவலா 100 ரூபா கிலோவா? கிலோ 100 ரூபா. ரைட். என்ன மாதிரி பிஸ்னஸ் எப்படி போகுது? விலை குறைஞ்சா பேச்சு. தோட்டம் இங்கேயா? என்னென்ன செய்கிற நீங்கள் தோட்டத்தில்? வெங்காயம், பீட்ரூட், மிளகாண்டு, பொயிலக்காண்டு. இப்போ பொயிலாம் அதிகமாக எல்லாரும் கூட வைக்கிறேன். என்ன பொயில வந்து இந்த சீசனுக்கு வைக்கிறதோ? என்ன மாதிரி சீசனுக்கு என்னென்ன மாதங்களில் வைக்கிறது? எந்த மாதத்தில் வைக்கிற பொயில? மார்கழியில். ரைட். அதிகமாக அப்படி தான் வைப்பாங்க. என்ன எவ்வளோ போகுது கீரை? இது கீரையா? இது வித்தியாசமான கீரை. இது பனங்கீரை. அதான் அந்த தண்டுலே தெரியுது, வித்தியாசமாக இருக்கு. உதவலா 80 ரூபா. நல்ல பெரிய இலை. என்ன நல்ல பெரிய இலை. இந்த ஒரு இலைன்ற சைஸே பெரிய சைஸ் இருக்கு. ஆனால் நல்லா இருக்குது. அந்த பெருசாக ஓட்டை ஒன்றும் இல்லை. நல்லா இருக்கு, நீட்டாக இருக்குண்ணே. நாங்கள் யூடியூப் சேனல் மது விலாக்ஸ். மது பார்க்குறீங்களா? நான் அதிகமாக சந்தை பகுதிகள் பல ஒவ்வொரு சந்தைக்கும் போகிறது. கொஞ்சம் ட்ராவல் பண்ணி போய் ஊர் எடுத்து போடுறது. சந்தைகள் ஒரு வித்தியாசமாக இருக்கும். ஒரு தடவை பழகில் ஒரு வித்தியாசமாக இருக்கு. தேங்க்ஸ் சார். ஓகே. ஆமாம்மா எங்கே இருக்கிறீங்க? எங்கே இருக்கிறீங்க? அஞ்சு வேலையே என்ன மேடம் வந்தீங்க? அடிச்சாமா? எத்தனை வயசு உங்களுக்கு? எத்தனை வயசு? 85. செஞ்சுரி அடிக்க போறீங்களா? என்ன தசம் இப்போ இயலாத பிள்ளைகள் எல்லாம் வாங்க. பிள்ளைகள் இல்லை. வேற உங்களோட யார் தனியாக வரீங்க?
தனியே தானே சரிங்க சரி நீங்கள் வாங்கிட்டு போங்க ஓகே ஓகே இங்கே பாருங்க இங்கே அலையும் எவ்வளோ மரவள்ளிக்கலாம் போதும் மரவள்ளிக்கலாம் 150 ரூபா ரைட் தக்காளி பழம் எல்லாம் கொஞ்சம் விலை குறைஞ்ச மாதிரி இருக்குது இங்கே அலையும் பாருங்க ஒன்றுட்டு பாருங்க ஐயா எவ்வளோ பைத்தங்க போகுது பைத்தங்க எவ்வளோ 200 ரூபா கிலோ ரைட் பாருங்க பார்க்கவே ஒரு ஆசையாக இருக்குது உண்மையிலே நல்லா காய்க்கிறாங்க எல்லாருமே நல்லா அழகாக காய்க்கிறாங்க உண்மையிலே அவ்வளோ கதைக்கவும் சந்தோஷமாக இருக்குது என்ன மாதிரி உங்கள்கிட்ட விலை நிலவரங்கள் எவ்வளோ கத்திரிக்காய் இது எங்கே இங்கே கத்திரிக்காடா ஓகே எவ்வளோ போகுது 200 ரூபா கிலோ என்ன நல்லா கத்திரிக்காய் தக்காளி பழம் அவரு ஏன் வெக்கப்படுறீங்க சில பேர் கதைக்க வெக்கப்படுறாங்க சில பேர் நல்ல வாடியாக கதைக்கிறாங்க இங்காலையா மீன் சந்தை போகுது இதுக்குலையா ஆக்கா நிற்கணுமா ஆ ஓகே ஓகே இங்கே பாருங்க கோழி இறைச்சி எவ்வளோ கோழி இறைச்சி போகுது 1200 ரைட் இன்றைக்கு அச்சுவேலியில் 1200 ரூபா மாட்டிறைச்சி கடை இருக்குது ஆனால் எவ்வளோ மாட்டிறைச்சி 2200 ரூபா தனி இறைச்சியோ முள்ளோ தனி இறைச்சியா ஓகே பாருங்க ஓகே இங்கே மீன் சந்தை போதும் இருக்குது மீன் சந்தை ஒரு சின்னதாக தான் இருக்குது பார்ப்போம் இதில் வந்து நான் நினைக்கிறேன் வெட்டி கொடுக்குற இடம்னு நினைக்கிறேன் அதுதான் கொஞ்சம் உயரமாக கட்டிக்கிருக்கு பறக்கா மாக்களுக்கு எவ்வளோ நீங்கள் மீன் பட்டை இங்கே அச்சுவேலி பக்கம் மீன் பட்டை எவ்வளோ 100 ரூபா 50 ரூபா அதிகமாக இல்லைடா 100 ரூபா சொல்லுவாங்க அதான் கேட்டேன் நீங்கள் 50 ரூபா சொல்கிறீங்க கிலோக்கு 100 ரூபா ஆனால் எல்லா இடமும் இப்படி உயர்த்தி காட்டுறதில்ல ஒப்பனாத்தை வச்சு ஓட்டுறாங்க இது கொஞ்சம் உயர்த்தி காட்டிக்கிற ஆக பறக்காமல் இது நல்லா இருக்குது செட்டப் நல்லா இருக்குது ஓகே குட் கிழமை ஐயா வச்சுருக்கிறேன் ஓகே எங்களை பாருங்க மீன்கள் எல்லாம் வச்சு வைக்கிறேன் விலையில் சொல்லுவீங்களா வணக்கம் அண்ணா வணக்கம் எவ்வளோ காலம் வாங்கி வியாபாரம் செய்றீங்க கிட்டத்தட்ட 7 வருஷமான 7 வருஷம் அச்சுவேலி தான் இது என்ன இப்போ இது புதுசாக கட்டினது மக்கள்கிட்ட நலன் கொண்டு மலைகள் வராமல் கட்டினது தலாலில் நல்ல விஷயம் இப்போ என்ன மாதிரி மீன்கள் என்ன விலைகள் போகுது சொல்லுங்க நீங்கள் இருக்கா விளாமீன் 1000 போகுது சீலா 1000 போகுது ஓகே இது ரெண்டும் வாங்கிட்டு கிலோ 1000 இது கிலோ 800 ரூபா இது என்ன இது வெட்டி வைக்கிற என்ன மீன் வெட்டி வைக்கிற திரளி மீன் தானா இது முரல் மீன் 800 நல்ல பெரிய சைஸ் என்ன ஆமாம் எவ்வளோ போகுது கிலோ 800 ரூபா சூடா கிலோ 500 ரூபா வேற என்ன உங்களுடைய ராளவலா கால் கிலோ 400 400 16 1600 ஓகே இது என்ன எல்லாம் ஒரே தானா கனவா இது ஓட்டு கனவானா அது ஊசி கனவா இது ஊசி கனவா என்ன இது ஓட்ட கனவா என்ன ரெண்டுக்கும் என்ன விலை வித்தியாசமா இது 1500 அது 2000 கிலோ 2000 ரூபா இது என்ன மீன் அது இதனா பைந்தி என்று சொல்றது பைந்தின்றது என்ன மாதிரி குழம்பு வைக்க பொரிக்க எல்லாம் நல்லா இருக்கும் எல்லாம் சூப்பரா இருக்கும் ஓகே என்ன மாதிரி இப்போ பிசினஸ் எல்லாம் உங்களுக்கு ஓகேயா இருக்கா ஓகே நான் கடத்தொழிலாம் செய்கிறேன் எந்த இடம் நீங்க பலாலி அண்டேரிபுரம் பலாலியா ரைட் ஓகே என்ன பலாலி காணியில் விடுவாங்களோ விட்ட காணிக்கு இருக்கிறவங்க விடுறாங்க மற்ற பக்கம் விட வேணும் உங்களுக்கு இப்போ இந்த தொழில் மூலமா உங்களுக்கு வாழ்க்கையை கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கு ஓகே 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 இப்போ நீங்கள் கடலும் செய்கிறபடியா ஓகே ரெண்டும் செய்கிறபடியா ஓகே நன்றி ஓகே எங்காலையும் பாருங்க எங்காலையும் மீன்கள் பாருங்க முரல் மீன் சீலா எல்லாமே இருக்குது பாருங்க எவ்வளோ உங்கள்கிட்ட சூட எவ்வளோ ஐயாட்ட ஐயாட்ட எவ்வளோ சூட 1/2 கிலோ 300 600 கிலோ இது என்ன உங்கள்கிட்ட கருவாடு எவ்வளோ கருவாடு ஓகே ஒரு 1 2 3 4 பேர் தான் இந்த மீன் வியாபாரத்தில் வந்து ஈடுபடுறதை பார்க்கக்கூடிய மாதிரி மிச்சம் கொஞ்சம் வரச்சோடி போய் தான் கிடக்குது இங்கே அலையும் ஐயா கூட கதைப்போம் ஐயா என்ன மாதிரி
என்ன மாதிரி பிசினஸ்கள் எப்படி போகுது? பரவாயில்ல போகுது. எவ்வளவு காலமா இங்க தொழில் செய்றீங்க அச்சுவேலி? 90ஆம் ஆண்டுலேருந்து 90ஆம் ஆண்டுல இருந்து. இப்போ நீங்கள் அப்போ பழைய ஆக்கள். பழைய ஆக்கள். இது என்ன இப்பதான் செய்தா இல்லை நீங்கள் அரசாங்கம் செய்வார். அரசாங்கம் செய்தது இப்போ ஓகே நல்லா இருக்கு, ஒழுங்காம கொள்ளாம நீட்டா இருக்கு என்ன? நல்லா இருக்கும். ஓகே, என்ன மாதிரி விலையில் போகுது ஒரு மீன் விலையில்? என்ன 1500, 400, மற்ற 600. என்னென்ன மீன்கள் இது? என்ன இது? இது கும்பலா கும்பலா என்ன விலை? கும்பலா அரை கிலோ 800. அரை கிலோ 800. ஒரு கிலோ 1000 ரூபா. இது இது அந்த வஞ்சிர மீன் சொல்றோம் அது இல்ல? அரை கிலோ அரை கிலோ. அது வந்து எவ்வளோ இது? கிலோ 1000 ரூபா. கிலோ 1000 ரூபா. கிலோ 1000 ரூபா. ரைட் 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 ரைட். இங்கே என்னம்மா இது? நண்டு எங்கே நண்டு? நண்டு யாழ்ப்பாணம். யாழ்ப்பாணம் நண்டு தான். எவ்வளோ கிலோ இது? இது கிலோ 300 ரூபா. கிலோ 300 ரூபா. ஓகே, வேற என்ன இருக்கு உங்கள்கிட்ட? இதுதான் அனுப்பு உங்கள்கிட்ட. பாரு கிளறு கிளறு 300 ரூபா கிலோ. என்ன மாதிரி பிசினஸ் கொண்டு போகக்கூடிய மாதிரி உங்களுக்கு? ஓட முடியாது. நீங்களா பொறுப்பு? இது இந்த மீன் சந்தைக்கு நீங்களாம் பொறுப்பு. ரைட் ரைட். தலைவரப்ப சரி, ஓகே. உங்களை பார்த்து சந்தோஷம். ஓகே, நன்றி நன்றி. ஓகே, இங்கேயும் பாருங்க, இங்கேயும் நண்டு சின்ன சின்னதாக அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க வச்சு விற்கிறாங்க. உண்மையிலேயே பார்க்க உண்மையிலேயே சிறப்பாக இருக்குது. ஒரு வித்தியாசமாக இருக்குது இந்த சந்தை பகுதி. மனிதர்களுடையும் கதைக்கக்கூடிய மாதிரி இருந்தது. அதை தாண்டி எல்லாருமே அழகாக கதைக்கிறாங்க. சில இடங்களில் வந்து கதைக்க பஞ்சுப்படுவாங்க. சில பேர் வந்து எங்களை வீடியோ எடுக்க வேண்டாம், எங்களோட கதைக்க வேண்டாம், போங்க தம்பி வேலையை குழப்பாதீங்க அப்படி சொல்லுவா இருப்பாங்க. ஆனால் இங்கே அச்சுவேலி மக்கள் வந்து நல்லா தாராளமாக கதைக்கிறாங்க, மனசு விட்டு கதைக்கிறாங்க. உண்மையிலேயே எனக்கு உண்மையிலேயே சந்தோஷமாக இருந்தது. இப்போ நான் எல்லா இடங்கள்லையும் பொதுவாக தான் கதைப்பேன். இவங்கள் வந்து மக்கள் வடிவாக அவங்களுக்கு கொழி விட்டேன், வடிவாக காய்ச்சாங்க. ஒரு விஷயம் வந்து கேட்க ஒரு கேள்வியும் வந்து கேட்க அவ்வளோ அழகாக வந்து பதில் சொல்கிறாங்க. உண்மையிலேயே எனக்கு உண்மையிலேயே அவ்வளோ பிடிச்சிருந்தது. ஓகே, இங்கே பாருங்க, இப்போ வெளியில் வந்துட்டேன். நன்றி. இதான் வெளிப்பகுதியில் வந்து பாருங்கள் நல்ல பெரிய மரங்கள் எல்லாம் நட்டுருக்கு. உண்மையிலேயே இதெல்லாம் பார்க்க சந்தோஷமாக இருக்குது. நல்ல பெரிய மரங்கள் பாருங்க. இதெல்லாம் இப்போ நல்ல இணல் தரும் ஒரு மரங்களாக இருக்குமே. இங்கே பாருங்கள், பலசரக்கு கடைகள் எல்லாமே இருக்குது. லைனுக்கு நிறைய கடைகள் இருக்குது. அங்கர் 400 கிராம் 995 ரூபா. சீனி 235 ரூபா. நல்ல பெரிய ஒரு வேப்ப மரம் நிற்குது. இதில் முன்னுக்கு வாழைக்குள்ள கடை சந்தையெல்லாம் இருக்குது. வணக்கம் ஐயா, கேட்கலாமா? நீங்கள் அச்சுவேலியா? எவ்வளோ காலமாக அப்படி இருக்குது இந்த சந்தை? ஏன் எப்படி சொல்கிறீங்களா? ஒரு கடை கிடிப்பு, ஒரு கடை கட்டு, நீர் இல்லாத சரி இல்லையா? எல்லாம் மடியாக நான் புகழ்ந்து காய்ச்சின்னு வரேன். எல்லாரும் நல்ல வழியாக காய்க்கிறாங்கன்னு சொல்லி நீங்கள் டக்கடு சொல்லி விட்டீங்கள். இது சீரி கட்ட சந்தை அதுதான் அதுதானே செய்கிறத வந்து நீட்டாச்சு. அதுக்காண்டி தான் நீங்கள் சொல்கிறீங்க என்ன? அதுதான் தரகுறையா தண்டாம ஒழுங்கா செய்யணும் என்ன? இப்ப இதுக்கு காரணம் வந்து நீங்கள் யாரை கூட சொல்றீங்க? அரசாங்கத்தை தான் கூட சொல்றீங்க என்ன? வேற என்ன சொல்றீங்க நீங்கள்? அதான் ஜனங்கள்ல பிள்ளை இல்ல. ரைட் ரைட். இதில் இங்கே அந்த கட்டுறங்களை காட்டல என்ன? நீங்க அந்த கோவத்துல காய்க்கிறீங்க. மழை பெய்தால் ரைட் ரைட் ரைட். செய்து கொடுத்தா தானே அதான் அது ஒழுங்கா ஒரு படிமுறைக்கு செய்து கொடுத்தா தான் அதில் நீங்கள் வந்து காசு வாங்குறீங்களா? வாடகை வாங்குறீங்களா? எல்லாம் 10,000 வெளியில் போகல. இது இப்போ சைக்கிளுக்கு வீட்டு இல்லாமல் கொஞ்சம் சரி, ஓகே ஓகே. சந்தோஷம். எல்லாரும் மல்ல வடியா காய்கறிகள் நம்ம சந்தோஷம். தேங்க்ஸா. சைக்கிளை விட மாட்டீங்களா? பேர் மோட்டர் சைக்கிள் இல்லையே. அதுக்கு 10 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுக்க வேண்டிய நீங்கள் வேற இல்லைண்ணே. அப்படியே இப்போ நானும் போய் 20 ரூபா கொடுக்கணும். பைக்கில் வந்தேன். சரி மக்களே, இன்னொரு காணொலி வாயிலாக சந்திப்போம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மதுவிலோக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஐயா கொடுத்துட்டு போகிறேன். 20 ரூபா 10 ரூபா.